இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் சோபகிருத வருடம் தை மாதம் 4ஆம் நாள் 18/1/2024 ஜனவரி மாதம் வியாழக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:35. லக்னம் மகர லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி சப்தமி அதிகாலை 3:16 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அஷ்டமி வருகின்றது. நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் காலை 8:31 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அஸ்வினி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலையில் நல்ல நேரம் இல்லை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 முதல் 1:30 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும், ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும், குளிகை 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும், யமகண்டம் 6 முதல் 7:30 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். இன்று யோகம் மரண யோகம் இருக்கின்றது. காலை 6:34 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. இது காலை 8:31 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. கரணன் 3 முதல் 4:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம், சந்திராஷ்டமம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்று சூழ்நிலைகள் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. சாதகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். திட்டமிட்டு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதும் இருக்குங்க. இன்று வேலைகள் அனைத்துமே சீராகவும் நடைபெறும். இன்று பணியில நன்மையான பலன்களும் கிடைக்கவும் காண்பீங்க. சில போராட்டங்களுக்கு பிறகு உங்களுக்கு வெற்றியும் உண்டாகும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே சற்று பொறுமையாக பேசுவதும் நல்லது. உங்களுடைய முன்கோபங்களை வீட்டில் உள்ளவர்களிடம் வெளிப்படுத்துவதை சற்று குறைத்துக் கொள்வதும் நல்லதுங்க. உறவில நல்லிணக்கமும் ஏற்படும். பொறுமையான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பணவரவு நன்றாகவும் இருக்கும். சில செலவுகளை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்குங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு மூட்டு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. சிறிய அளவுல உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. வீட்டுல உள்ள பெரியவர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்தை விருத்தி செய்வதற்காக முயற்சிகளையும் எடுப்பீங்க. உங்களுடைய செல்வாக்கும் உயரும். மேலதிகாரிகளுடன் ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையுமே சரி செய்தும் விடுவீங்க. புதிய முயற்சியில ஈடுபட்டு அதுல வெற்றியும் உண்டாகும். வருவாயில இருந்து வந்த தடைகளும் நீங்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல சாதகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். சகோதரர்களுடைய வகையில எதிர்பாராத ஆதாயமும் உண்டாகும். அவர்களும் ஏதாவது உதவிகளையும் செய்வாங்க. தந்தை வழி உறவினர்களினால அனுகூலமும் உண்டாகும். உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல மகிழ்ச்சியும் உண்டாகும். மற்றவர்களிடத்துல வீண் விவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று எதிர்பார்த்தபடியே இருக்கும். வெளிநாட்டுல வேலை பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு சொந்த நாடு திரும்புவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். அதற்கான வேலைகளை துவக்கவும் செய்வீங்க. வீட்டுல பொருளாதார சிக்கல்களுக்கு பெண்களுடைய வழிகாட்டுதல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்குங்க. ஆலய திருப்பணிகளுக்கு ஏதாவது நன்கொடைகளையும் தருவீங்க. தகப்பனாருடைய ஆசைகளை நிறைவேற்றியும் வைப்பீங்க. தொழில்துறைக்கு தேவையான வசதிகளை பெருக்கவும் செய்வீங்க. மனைவி மக்களிடம் அன்பாக நடந்து கொள்வதும் நல்லதுங்க. வெறுப்பான பேச்சுக்களை வெளிப்படுத்தவும் வேண்டாம். இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். இன்று எந்த ஒரு விஷயத்திலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லதுங்க. தொழில் வியாபாரத்துல வரவு செலவு கணக்குகள்ல கவனமாகவும் இருங்க. நிதி விஷயங்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. ஏதாவது புதிய செலவுகள் தலை தூக்கு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப விஷயங்கள்ல மற்றவர்களுடைய தலையீட்டை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. சில குடும்ப பிரச்சனைகளுக்கு யாராவது மூன்றாவது நபர்களுடைய தலையீட்டை காரணமாகவும் இருக்கலாம். இது உங்களுக்கு மனக்கவலையையும் ஏற்படுத்தலாம். குடும்பத்திலும் சரி, பணியிடத்திலும் சரி, பேச்சுக்களிலும் செயல்களிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. நண்பர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சுபகாரிய எண்ணங்கள் கைகூடியும் வரும். பிரபலமானவர்களுடைய ஆலோசனைகள் மனதிற்கு மாற்றத்தை தருவதாகவும் இருக்கும்.
வியாபாரத்துல எதிர்பாராத ஆதாயமும் உண்டாகும். அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். உறவினர்களுடன் பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நிறைவான நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும், ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது, மாற்றங்களும் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது, பொறுமையாக செயல்படுவதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை மேற்கொள்ளும் பொழுது பொறுமையான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. திட்டமிட்டு செயலாற்றுவதன் மூலம் தேவையற்ற இழப்புகளை தவிர்த்தும் கொள்ளலாம். என்ற உறுதியான அணுகுமுறையின் மூலம் வெற்றியையும் எதிர்பார்க்கலாம். பணியிட சூழல்கள் சாதகமாகவும் இருக்குங்க. உங்களுடைய பணிகளை மேற்கொள்வதில் சிறு சிறு தாமதங்களும் ஏற்படலாம். திருமண உறவுகளை என்ற கணவன் மனைவிக்கு இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வுகளுடனும் இருப்பீங்க. ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்தும் செல்வீங்க. இருவருக்கும் இடையில என்ற அமைதியான போக்கும் காணப்படும். நிதிநிலை ஓரளவிற்கு சுமாராகவும் இருக்குங்க. உங்கள் கையில் உள்ள பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றியும் கொள்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு சளி, இருமல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. நேற்று ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த நெருக்கடிகளும் நீங்கும். திட்டமிட்ட வேலைகள் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தருவதாகவும் இருக்கும். வாகன பயணங்களின் பொழுதும் இயந்திரங்களை பயன்படுத்தும் பொழுதும் எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. செயல்பாடுகள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். உங்களுடைய முயற்சியில போராடியாவது வெற்றி பெற்றும் விடுவீங்க. தந்தையின் வழியில சில செலவுகளும் ஏற்படலாம். சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. உறவினர்களினால குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். மகிழ்ச்சியான போக்கும் இருக்கும். பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வியாபாரத்துல பிற்பகலுக்கு மேல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு நிறைவை தருவதாகவும் இருக்கும். எந்த காரணம் கொண்டும் அடுத்தவர்களுடைய விஷயத்துல நீங்க தலையிடவும் வேண்டாம். அடுத்தவர்களுக்கு அறிவுரைகளை சொல்லவும் வேண்டாம். நல்ல நண்பர்களாக இருந்தாலுமே சாட்சிகளை வைத்து கடன் கொடுப்பதும் நல்லது. வியாபாரத்துல யாரையும் அதிகமாக நம்பிவிடவும் வேண்டாங்க. தொழில போட்டிகள் வந்தாலுமே அனுசரித்து செல்வதும் நல்லது. பணம் நகைகளை கவனமாக கையாள்வதும் நல்லது. குடும்பத்துல நிம்மதியான நாளாகவும் இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். மூத்தவர்களுடன் அனுசரணையான போக்கும் காணப்படும். சொத்துக்கள் வாங்குவது விற்பது தொடர்பான சிந்தனைகளும் செயல்பாடுகளும் அதிகரிக்கும். இம்மாதிரியான காரியங்கள்ல ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு வெற்றியும் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஒரு சிலருக்கு திடீர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளிநாட்டு வேலை வாய்ப்பை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு நல்ல தகவல்களும் வந்து சேரும். அருகில் உள்ளவர்களை அனுசரித்து செல்வதும் நல்லதுங்க. வாகன பயணங்கள்ல கவனமாகவும் இருங்க. நண்பர்களிடம் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. குடும்பத்துல பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்குங்க. எந்த ஒரு செயலையும் யோசித்து செய்வதும் நல்லது. ஜாமீன் சார்ந்த செயல்பாடுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுங்க. மனதில் அவ்வப்பொழுது இனம் புரியாத குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அனுசரித்து செல்வதும் நல்லது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பொறுப்புகளும் அதிகரிக்கும். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நேர்மறையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. வெற்றியாகவும் உணர்வீங்க. உங்களுடைய அணுகுமுறையில தைரியம் மற்றும் உறுதியும் காணப்படும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாளாகவும் இருக்குங்க.
உங்களுடைய செயல்திறன்ல உங்களுடைய திறமைகளும் வெளிப்படும். உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்துல முடித்தும் காட்டுவீங்க. திருமண உறவுல இன்று உங்கள் துணையுடன் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்ல ஒரு மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். நிதிநிலை சிறப்பாகவும் இருக்குங்க. உங்களுடைய சேமிக்கின்ற ஆற்றல் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். ஆரோக்கியத்துல எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது. உங்களுடைய செயல்பாடுகள்ல எதிர்பார்த்த ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு மகான்களுடைய ஆசிர்வாதங்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றியும் காண்பீங்க. சிலருக்கு புதிய பொறுப்புகளும் வந்து சேரும். உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்துல வருமானம் நல்லபடியாகவும் இருக்குங்க. உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. நண்பர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. தாய்மாமனுடைய வழியில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாங்க. மற்றபடி பெரியதாக எந்த ஒரு பாதிப்பும் இருக்காதுங்க. அந்யோன்யம் நல்லபடியாகவும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட லாபம் நல்லபடியாகவும் இருக்கும். சக வியாபாரிகளினால ஏதாவது உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. தொழில்ல பொருளாதாரத்துல இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாவற்றையுமே தாண்டி வந்தும் விடுவீங்க. தடைப்பட்டு இருந்த திருமணங்களை கூட நடத்தி வைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடத்துல அக்கறையோடும் நடந்தும் கொள்வீங்க. அரசு வேலைகளை தங்கு தடையின்றி நடத்தவும் செய்வீங்க. சுப நிகழ்ச்சிகளினால குடும்பத்துல கலகலப்பான போக்கும் காணப்படும். வியாபாரத்துல உங்களுடைய உயர்வுக்கு கூடுதலான பலன்களையும் பெறுவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த மந்தத்தன்மையான போக்கும் மாறுங்க. புதிய பாடங்களை கற்கும் பொழுது கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லதுங்க. 1-2 முறை படித்து முடிப்பதும் நல்லதுங்க. வேலை தேடி கொண்டு இருப்பவர்களுக்கு 1-2 நாட்களுக்குள் நல்ல தகவல்களும் வந்து சேரும். ஒரு வேலையில இருந்து புதிய வேலைக்கு விண்ணப்பிப்பதாக இருந்தால் இன்றைய நாளை நல்ல விதமாக நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். சிலருக்கு இன்டர்வியூ போன்றவற்றிற்கான அழைப்பு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாகவும் இருக்கும். எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். புதிய தொழில் வாய்ப்புகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மன நிம்மதியும் இருக்கும். தவிர்க்க முடியாத செலவுகளும் ஏற்படலாங்க. இதனால கையில் உள்ள பணம் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல சிறு சிறு சலசலப்புகள் ஏற்பட்டாலும் பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடி செய்து முடித்து விடுவீங்க. பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்க பெறுவீங்க. தொழில புதிய பங்குதாரர்களை இணைக்கவும் செய்வீங்க. அமைதியான போக்கும் காணப்படும். சிந்தனையினுடைய திறனும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். உத்தியோகத்துல உயர்வான சூழலும் உண்டாகும். இன்று பொறுமையுடன் இருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு புதியதாக ஏதாவது புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வர வேண்டும் என்ற ஆசைகளும் ஏற்படலாங்க. அதற்கு ஏற்ற நடவடிக்கைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் நீல நிறம். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அமைதியாக இருப்பதும் நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு வாழ்க்கை துணையின் ஆலோசனைகள் மிகவும் பயனுள்ளதாகவும் இருக்குங்க. ஒரு உயர்வான நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாளாகவும் இருக்குங்க. புதிய மனிதர்களுடைய சந்திப்புகளும் ஏற்படலாங்க. அவர்களுடனான தொடர்பை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. புதிய நண்பர்களும் அறிமுகமும் ஆவாங்க. இது உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவமாகவும் இருக்கும். கடின உழைப்பு, அர்ப்பணிப்பு போன்றவைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்குங்க. பணியில உற்சாகத்துடனும் வேலைகளையும் செய்வீங்க. திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல இனிமையான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இருவரும் சேர்ந்து இனிமையான நேரத்தை கழிக்கவும் செய்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். இன்று நீங்கள் திடமாகவும் ஆரோக்கியமாகவும் உணர்வீங்க. உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த ஆரோக்கிய பாதிப்புகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இழுபறியாக இருந்து வந்த வழக்குகள் நல்லபடியாக முடிவிற்கும் வந்து சேரும். உத்தியோகத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகள் சரியாகவும் காண்பீங்க.
நீங்கள் நினைத்த ஒன்றுல ஆதாயத்தையும் காணலாம். நீங்கள் எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். உங்கள் உடன் பணிபுரிபவர்கள் இப்பொழுது உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையின் வழியில செலவுகளும் ஏற்படலாம். இளைய சகோதரர்களுடைய வகையில ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் ஏற்படும். மனதுல தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்துல ஏதாவது புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீம்பாக எந்த ஒரு காரியத்திலும் இறங்கிவிடவும் வேண்டாம். இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. நண்பர்களிடம் போட்டி போடவும் வேண்டாம். வேலைகள் வேகமாகவும் நடக்குங்க. நடைபாதை வியாபாரிகளுக்கு விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். விவசாய தொழில்ல முனைப்பையும் காட்டுவீங்க. கொடுக்கல் வாங்கல் தொழில்ல இருந்து வந்த சிக்கல்கள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல குழந்தைகளினால மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். வணிகர்களுக்கு இன்று சாதகமான காலம் என்றும் கூறலாங்க. மற்றவர்களுடைய குடும்ப விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். வீட்டின் சூழ்நிலைகளை அறிந்து பேசுவதும் நல்லது. நிர்வாகத்துல மேலதிகாரிகளுடைய ஆலோசனைகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. பெண்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் அமையும். குடும்பத்துல ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். சகோதரர்களினால நன்மைகளும் உண்டாகும். தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. எதிர்பார்த்த சில வாய்ப்புகள் சாதகமாகவும் அமையும். ஆரோக்கியத்துல இருந்து வந்த இன்னல்களும் நீங்கும். செயல்பாடுகள்ல இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். தொழில் வளர்ச்சியில திருப்தியாகவும் உணர்வீங்க. இன்று உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். இன்று நீங்கள் சூரிய பகவானை நினைத்து வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. நன்மைகளும் உண்டாகும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை காலையிலேயே மேற்கொள்வதே நல்லது. இன்னல்களும் நீங்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால ஏதாவது செலவுகளும் ஏற்படலாம். திருப்தியாகவும் உணர்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் விழிப்புணர்வுடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பீங்க. கோயில்களுக்கு சென்று வருவது போன்றவைகள் உங்களுக்கு ஆறுதலை தருவதாகவும் இருக்குங்க. இன்று எந்த ஒரு வேலையிலுமே அக்கறையுடன் இருப்பதும் நல்லது. உங்களுடைய பணிகளை திறமையாக ஆற்றுவதற்கு புதிய திட்டங்கள்ல ஈடுபட்டும் இருப்பீங்க. உங்களுடைய நன்மதிப்பிற்கு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் உண்டாகும். சிறிது விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டியதும் அவசியம். திருமண உறவில இன்று உங்கள் துணையுடன் சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படலாம். இத்தகைய போக்கை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. உறவுல நல்லிணக்கமும் ஏற்படும். நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய பண தேவைகளை நீங்க பூர்த்தி செய்தும் கொள்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. சிலருக்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம். துணிச்சலுடன் செயல்பட்டு முயற்சியில வெற்றியும் காண்பீங்க. மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் கிடைக்க பெறுவீங்க. குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். உற்சாகத்துடன் செயல்பட்டு லாபத்தையும் காணலாம். செயல்பாடுகள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். புத்திசாலித்தனத்துடன் நினைத்ததை செய்து முடித்தும் காட்டுவீங்க. இதற்கு உடன் இருப்பவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. பிரிந்து இருந்த நண்பர்களுடன் நீங்கள் தேடி போய் பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். இன்று தொடங்கும் காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக தங்க முடியும். சிலருக்கு திடீர் செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். சிலருக்கு உணவு வகைகளினால ஏற்பட்டு இருந்த அலர்ஜியான போக்கும் மாறும். வாழ்க்கை துணையுடன் அனுசரித்தும் செல்வீங்க. வியாபாரத்துல பங்குதாரர்களுடன் மனஸ்தாபங்களும் ஏற்படலாங்க. இதனால இந்த விஷயத்துல பொறுமையாக இருப்பதும் நல்லது. எளிய முறையில வியாபாரம் செய்து நல்ல ஒரு லாபத்தையும் காண்பீங்க. பிள்ளைகளுடைய கல்வித்திறனினால நீங்கள் பெருமை அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கல்லூரி விழாக்கள்ல மகிழ்ச்சியுடன் கலந்தும் கொள்வீங்க. பூர்வீக சொத்துக்களை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
நிலம் வாங்கி விற்கும் தொழில்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். சிறிய முதலீட்டுல இருக்கின்ற தொழில்கள் நல்ல ஒரு சிறப்பான பலன்களை தருவதாகவும் இருக்கும். நிலம் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான காரியங்கள் வெற்றியை தருவதாகவும் அமையும். மாணவர்களுக்கு கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும். தைரியமாக பிரயாணங்களை மேற்கொள்ளவும் செய்யலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய கடினமான முயற்சிக்கு ஏற்ப பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. குடும்பத்துல ஒற்றுமையும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே பிற்பகலுக்கு மேல சின்ன சின்ன சலசலப்புகள் இருந்தாலும் குடும்பத்துல அமைதியான போக்கும் காணப்படும். குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களுடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றவும் செய்வீங்க. வெளியூர்ல இருந்து அனுகூலமான நல்ல ஒரு தகவல்களும் வந்து சேருங்க. இந்த தகவல்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். உங்களுடைய தேவைக்கு ஏற்ப வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை சம்பாதிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல இடமாற்றங்கள் பற்றிய சிந்தனைகளும் ஏற்படலாம். பணியாளர்களினால லாபமும் உண்டாகும். சுற்றி இருப்பவர்களை பற்றி புரிந்தும் கொள்வீங்க. உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன கவலைகளும் நீங்கி இன்று புத்துணர்ச்சியாகவும் காணப்படுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். இன்று உங்களுக்கு ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் அனுகூலத்தை தருவதாகவும் இருக்கும். புரிதல்களும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன தடைகளும் ஏற்பட்டு நீங்குங்க. சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. செயல்களை கையாளும் பொழுது கூடுதல் கவனத்துடனும் இருங்க. உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். அவ்வப்பொழுது பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுகளும் ஏற்படலாங்க. இது தேவையற்ற உணர்வுகளாகவும் இருக்கும். வேலை செய்கின்ற இடத்துல பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். என்று பணியில காணப்படும் கடினமான சூழ்நிலைகளை சமாளிப்பதை சவாலாகவும் உணர்வீங்க. திருமண உறவில என்ற அமைதியான போக்கும் காணப்படுங்க. உங்கள் துணை இடத்துல சகஜமான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். குடும்பத்தினருடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்யவும் முடியாதுங்க. வேலைகள் ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். உங்கள் துணை இடத்துல ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். போதிய அளவு பணமும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால உங்களுக்கு மன நிறைவும் ஏற்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு தலைவலி போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். பிரார்த்தனைகள் மற்றும் தியானம் போன்றவைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். உங்கள் தாய் வழியில உங்களுடைய முயற்சிகளுக்கு ஆதரவுகளும் ஏற்படும். எதிர்பார்த்த பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விலகி சென்ற உறவுகள் உங்களை தேடியும் வருவாங்க. குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு வழியில நீங்க மேற்கொண்டுள்ள வேலைகள் ஒரு சில தடைகளுக்கு பின்புதாங்க நல்லபடியாகவும் முடியும். எந்த ஒரு முடிவையும் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லது. குடும்பத்துல மற்றவர்களுடனும் அனுசரணையான போக்கும் காணப்படும். கணவன் மனைவிக்கு இடையே இன்று இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு முடிவையும் காண்பீங்க. பொறுமையான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. உங்கள் தாயின் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. வியாபாரம் என்று நல்லபடியாகவும் நடைபெறும். பங்குதாரர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. உங்கள் தாய் தந்தையின் ஆசிர்வாதங்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. எதிர்பார்த்து காத்து இருந்த பதவி உயர்வுகளும் கிடைக்க பெறுவீங்க. அரசு வழியில இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். தொழில ஏற்றத்தையும் காணலாம். உங்களுடைய பேச்சு திறனினால மற்றவர்களை கவர்ந்து இழுக்கவும் செய்வீங்க. பிரிந்து சென்ற கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நண்பர்கள் மற்றும் உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். உடன் பிறந்தவர்களுடன் சிறிய தூர பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வார்த்தைகள்ல நிதானத்துடனும் இருங்க. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். சிறிதளவுல பற்றாக்குறை இருந்து வந்தாலும் இதனையெல்லாமே வெற்றிகரமாக எதிர்கொள்ளவும் செய்வீங்க. வாகன வகையில ஆதாயமும் உண்டாகும். ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெண்களுக்கு ஒரு இனிமையான நாள் என்றும் கூறலாம். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய நட்பு வட்டாரமும் விரிவடையும். உடன் இருப்பவர்களிடம் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. சில முக்கியமான பொருட்களின் மீது ஆர்வமும் அதிகரிக்கும்.
குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவும் முடியுங்க. சோதனைகளையும் தாண்டி சாதனைகள் செய்யக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். தேவைகளை நிறைவேற்றியும் கொள்வீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பும் குறையலாம். ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வெற்றி காண்பதற்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய ஆர்வத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு ஒரு உகந்த நாளாகவும் இருக்கும். பணியில திருப்திகரமான போக்கும் காணப்படும். உங்கள் சக பணியாளர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல அன்பான உணர்வுகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. இருவருக்கும் இடையில என்று அன்பும் அனுசரணையான போக்கும் காணப்படுங்க. நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நிதி நிலையில நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். இது உங்களுக்கு திருப்திகரமாகவும் அமையும். பணம் கொடுக்கல் வாங்கல்கள் சுலபமாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களிடம் காணப்படும் உறுதியின் காரணமாக சிறப்பாகவும் உணர்வீங்க. குடும்பத்துல இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். ஆரோக்கியம் சீராகவும் அமையும். எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வருமானத்துல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். சிலருக்கு புதிய வேலை அமைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. துணிச்சலுடனும் செயல்படுவீங்க. சகோதரர்கள் உங்களுடைய செயல்களுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. இன்று உற்சாகமாகவும் செயல்படுவீங்க. குடும்பத்தில் உள்ளவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வாழ்க்கை துணை உங்களுடைய பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வது ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். சகோதரர்களுடைய வகையில சில செலவுகளும் ஏற்படலாம். உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். வியாபாரம் நன்றாகவும் இருக்குங்க. சக வியாபாரிகளினால சின்ன சின்ன மறைமுக தொல்லைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. அதிரடியான முயற்சிகள்ல இறங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்கு உரிய நல்ல பலன்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. சகோதரர்களினால இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்குங்க. அவர்களிடத்துல அனுசரணையான போக்கும் காணப்படும். அரசு வேலையில இருக்கிறவங்க கூடுதலாக பணி செய்ய வேண்டியதும் இருக்கும். பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலைச்சல்கள் அதிகமானாலும் ஆர்டர்களையும் பெற்றும் விடுவீங்க. வாகனங்களை ஓட்டும் பொழுது கவனத்தை சிதறவிடவும் வேண்டாங்க. கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சகோதர சகோதரிகளுடன் ஒற்றுமையில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். கவனமாகவும் இருங்க. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு வெற்றியும் உண்டாகும். புதிய தொழில் முயற்சிகளை நோக்கி இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களும் வந்து சேரும். மாணவர்களுடைய கல்வியில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. உயர்நிலை கல்வி படித்துக் கொண்டு இருக்கிறவங்களுக்கு மேன்மையான வாய்ப்புகளும் வந்து சேரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு வெற்றிகரமான போக்கும் காணப்படும். இன்று விலகி சென்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. இல்லத்துல நடைபெற இருக்கின்ற சுபகாரியங்கள் பற்றி பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். உத்தியோக உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகளுக்கு ஏற்ப பணவரவும் இருக்கும். சகோதரர்களுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று ஊக்கம் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் கருஞ்சிவப்பு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகலுக்கு மேல எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். ஒரு சுபமான நாள் என்றும் கூறலாம். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வீட்டுல தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலைச்சல்களும் ஏற்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு துடிப்பான நாளாகவும் இருக்குங்க. எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. எச்சரிக்கையான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது.
இன்று நீங்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானத்துடன் இருப்பதும் நல்லதுங்க. பணியிட சூழல்கள் ஏற்ற இறக்கத்துடன் தாங்க இருக்கும். கூடுதலாக ஏதாவது வேலைகள் இருந்து கொண்டே இருக்குங்க. சிறப்பாக செயலாற்றுவதற்கு கடினமாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். தவறுகள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. இத்தகைய தவறுகள் உங்களுடைய மேலதிகாரிகளின் கவனத்திற்கு செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல நல்லுறவை தக்க வைத்தும் கொள்வீங்க. உங்களுடைய வார்த்தைகள்ல கவனமாக இருந்தாலே போதுங்க. இருவருக்கும் இடையில உறவு பிணைப்பு நல்லபடியாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். எதிர்பார்த்த வகையிலும் இருக்குங்க. பண பற்றாக்குறை என்று அவ்வளவாக இருக்காது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு உரிய நேரத்துல உணவை எடுத்துக்கொள்ள முடியாத அளவிற்கு ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். சரியான நேரத்துல சாப்பிடுவதும் நல்லது. எதிர்பார்த்த வருமானமும் இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றவும் செய்வீங்க. குடும்பத்துல சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு நகை மற்றும் வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தனித்திறமையும் வெளிப்படுங்க. கொடுக்கல் வாங்கல்கள்ல இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். நீங்கள் நீண்ட நாட்களுக்கு முன்பாக கொடுத்த பணத்தை வசூல் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நயமாக பேசித்தாங்க வசூல் செய்ய வேண்டியதும் இருக்குங்க. கொடுக்கல் வாங்கல்கள்ல கூடுதல் கவனத்துடனும் இருங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அனுகூலமான நாளாகவும் இருக்கும். குடும்பத்தினர் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால எதிர்பாராத ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல சில எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. தொழிலை விரிவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்காக நீங்கள் பணத்தை புரட்டவும் செய்வீங்க. வங்கி கடனை எதிர்பார்த்து காத்துக்கொண்டு இருப்பவர்களாக இருந்தால் அதற்கான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நிலம் வாங்கி பத்திரப்பதிவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தடைப்பட்ட வீட்டு வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். பங்குச் சந்தையில முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் போட்டிகள் எல்லாவற்றையுமே தாண்டி வந்து விடுவீங்க. நகைகள் வாங்கி கொடுத்து உங்கள் வீட்டில் உள்ள பெண்களை மகிழ்விக்கவும் செய்வீங்க. உங்கள் வீட்டுல உறவினர்களின் வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களிடத்துல மகிழ்ச்சியாக பேசியும் மகிழ்வீங்க. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு மேன்மையான போக்கும் காணப்படும். மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றமான வாய்ப்பும் இருக்கின்றது. தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செய்யும் தொழில வெற்றியும் உண்டாகும். புதிய தொழில் முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். வாக்கு நாணயத்தை காப்பாற்றவும் செய்வீங்க. உங்களுடைய பேச்சுக்களுக்கு சமுதாயத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. விஷுவல் மீடியா மற்றும் பிரிண்டிங் மீடியா போன்ற துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு நற்பெயரை எடுக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இழுபறியான காரியங்களையும் நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. மனதுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். உங்களுக்கு எதிராக பேசியவர்கள் இப்பொழுது ஆதரவாகவும் செயல்படுவாங்க. புதிய முயற்சிகளுக்கான ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல கலகலப்பான சூழலும் இருக்கும். இன்று உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த வங்கி கடன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த பய உணர்வுகளும் நீங்குங்க. பாடங்களை நல்லபடியாக படித்து முடித்தும் விடுவாங்க. இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால சின்ன சின்ன செலவுகளும் ஏற்படலாம். ஆனாலும் இன்று ஒரு கலகலப்பான நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றியை காணக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. பணிகளை எல்லாமே நம்பிக்கையுடன் மேற்கொள்ளவும் செய்வீங்க. பணியிட சூழல்கள் சிறப்பாகவும் இருக்குங்க. சாதகமாகவும் முடியும். உங்கள் கீழ் பணிபுரிபவர்களிடம் இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். திருமண உறவில என்ற சகஜமான போக்கும் காணப்படும். உணர்ச்சி வசப்படுவதை மட்டும் தவிர்த்தும் கொள்ளுங்க. உற்சாகமான போக்கும் காணப்படும். மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கவும் செய்வீங்க. இன்று குடும்பத்தினருடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. வரவும் செலவும் இரண்டும் இணைந்தே காணப்படும். உங்களுடைய ஆரோக்கியத்திற்காக சில செலவுகளை மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க.
சிலருக்கு ஓரிரண்டு நாட்களாக இருந்து வந்த தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல ஒரு நிவாரணமும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசு வழியில ஏற்பட்டு இருந்த நெருக்கடிகளும் நீங்கும். உங்களுடைய மனதுல புதிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். குழப்பங்களும் நீங்கும். முயற்சிகள்ல ஆதாயமும் உண்டாகும். அலுவலகத்துல உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். சிந்தித்து செயல்பட்டு சிரமங்கள்ல இருந்து விடுபட்டும் விடுவீங்க. பொன் பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில அலைச்சல்களுடன் ஆதாயமும் உண்டாகும். அவசரமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. இல்லை என்றால் ஓரிரண்டு நாட்களுக்கு பின்பு பார்த்துக் கொள்வதும் நல்லதுதான். பிள்ளைகளுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. சிலருக்கு திடீர் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிற்பகலுக்கு மேல கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வியாபாரத்துல பணியாளர்களை தட்டி கொடுத்து தங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். மற்றபடி தொழில்ல உற்சாகமாகவும் இருப்பீங்க. எளிதில் முடிய வேண்டிய செயல்கள் இழுபறியானாலும் நடத்தி முடித்தும் காட்டுவீங்க. வேலையில கவனமாக இருப்பதும் நல்லதுங்க. அரசு ஊழியர்களுக்கு ஏதாவது அவப்பெயர்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்குதுங்க. மேலதிகாரிகள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சுலபமாகவும் முடியும். நியாயமாக பேசினாலும் உறவினர்கள் தவறாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. சிலருக்கு செலவுகள் கைமீறி போவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்வதும் நல்லது. பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சூழ்நிலைகள் இதற்கு சாதகமாகவும் இருக்கும். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது போன்றவைகள் லாபத்தை தருவதாகவும் இருக்கும். உங்களுடைய திருமணத்தை பற்றி வீட்டில் உள்ள பெரியவர்களுடன் கலந்தாலோசிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொருளாதாரத்துல ஏற்றத்தையும் காணலாம். விசா தொடர்பான காரியங்களை துவக்குவதற்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். மாணவர்களுடைய கல்வி நிலை நன்றாகவும் இருக்கும். உயர்கல்வி கற்றுக்கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் உண்டாகும். ஆராய்ச்சி துறையில இருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. முன்கோபங்களை குறைத்தும் கொள்ளுங்க. எதையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்வதும் நல்லது. வியாபாரத்துல சில பாடங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. குடும்பத்துல இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையும். கூடுதல் பொறுப்புகளும் ஏற்படலாங்க. பொறுமையாக இருந்து தங்க இதனை கையாள வேண்டியதும் இருக்கும். இன்று உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. யோசித்து செயல்படுவதும் நல்லது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். அனுசரித்து செல்வதும் நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தை வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் பக்குவமாகவும் புத்திசாலித்தனமாகவும் நடந்தும் கொள்வீங்க. சூழ்நிலைகளை நல்லபடியாக கையாளவும் செய்வீங்க. இத்தகைய போக்கு இன்று வேறுபாடுகளையும் களைந்து அனுசரணையான போக்குகளை ஏற்படுத்துவதாகவும் இருக்குங்க. நற்பலன்களையும் பெற்றுவிடுவீங்க. இன்று வேலை செய்கின்ற இடத்துல ஏற்ற இறக்கமும் ஏற்படுங்க. பணிச்சுமை உங்களுக்கு சற்று கவலையையும் ஏற்படுத்தலாம். இதனை நீங்க எதிர்கொள்ள வேண்டியது தாங்க இருக்கும். திருமண உறவுல தகவல் தொடர்புல ஏற்படுகின்ற பிரச்சனையின் காரணமாக உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். உறவுல நல்லிணக்கத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்குங்க. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பண விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆரோக்கியம் உங்களுக்கு நல்லபடியாகவும் இருக்கும். சிலருக்கு கண்கள்ல எரிச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். மனதுல இனம் புரியாத குழப்பங்களும் ஏற்படலாம். அரசு விவகாரங்கள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. எதிர்பார்ப்புகள் தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடிவடையவும் காண்பீங்க. குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களினால சில நெருக்கடிகளும் ஏற்படலாங்க. முயற்சிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. எதிலும் அவசரமில்லாமல் செயல்படுவதும் நல்லதுங்க. உறவினர்களுடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பொறுமையாக பேசுவதும் நல்லது. பிள்ளைகளினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் என்பதனால பொறுமையாக இருப்பதும் நல்லது.
வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று வழக்கம் போலவே இருக்குங்க. இல்லத்தரசிகளுக்கு ஏதாவது பரிசு பொருட்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் ரீதியாக சின்ன சின்ன உபாதைகளும் ஏற்படலாம். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். பணிச்சுமையினால தூக்கம் கெடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த வேலைகள் தள்ளி போய் சிறு தடுமாற்றங்களும் ஏற்படலாம். போட்டி பந்தயங்கள்ல ஈடுபடும் பொழுது கவனமாகவும் இருங்க. சிறு காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குழந்தைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். கல்வி செலவுகள் சற்று கூடுதலாக இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்கள் கல்வியில முன்னேற்றமான பாதையை நோக்கியும் செல்வாங்க. வெளிநாடுகள்ல வசித்துக் கொண்டு இருப்பவர்களுக்கு குடும்பத்தினருடன் அதிக நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். பொருளாதாரத்துல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் நல்லபடியாகவும் முடியும். பேச்சுக்கள்ல சற்று நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. பொழுதுபோக்கு நிகழ்வுகள்ல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. சகோதரர்களுடைய வழியில அலைச்சல்களும் ஏற்படலாம். திடீர் பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல கற்பனை சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். சுபகாரியங்கள் தொடர்பான விரயங்களும் ஏற்படலாம். தக்க நேரத்துல சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தடங்கல்களும் குறையும். இன்று வெற்றியை ஏற்படுத்தக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகலுக்கு மேல அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலைச்சல்களும் ஏற்படலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூர் பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. அதிர்ஷ்டமான போக்கும் காணப்படும். இன்று நீங்கள் முக்கியமான முடிவுகள் எடுப்பது நல்ல பலனை தருவதாகவும் இருக்கும். பணியிட சூழல்கள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்குங்க. பணியை விரும்பிய வகையில மாற்றியமைத்தும் கொள்வீங்க. உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று மகிழ்ச்சியாகவும் உங்களுடைய பணிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல அன்பான உணர்வுகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. உங்கள் துணையுடன் நல்ல ஒரு புரிந்துணர்வுகளும் ஏற்படும். நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடுவதன் மூலம் பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. லாபமும் உண்டாகும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. திடமாகவும் உணர்வீங்க. சிலருக்கு எதிர்பார்த்த கடன் தொகையும் கிடைக்கவும் பெறுவீங்க. சங்கடங்களும் நீங்கும். அரசு வழியில உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். சிலருக்கு புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெரியவர்களுடைய ஆசிர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரம் முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்து வந்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். மனதுல அவ்வப்பொழுது இனம் தெரியாத குழப்பங்களும் ஏற்படலாங்க. அன்றாட பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. தாய் வழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன விவாதங்களும் ஏற்படலாங்க. மற்றபடி பெரியதாக பாதிப்பும் இருக்காது. பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வியாபாரத்துல சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு இருக்காதுங்க. தொழில்ல விற்பனையும் லாபமும் என்று வழக்கம் போலவே இருக்கும். தைரியமாக செயலாற்றி தலை நிமிர்ந்தும் நிற்பீங்க. தொழில் துறைகளை திட்டமிட்டு முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. நடைபாதை வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு லாபமும் இருக்கும். காதல்ல இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய காதலிக்காக அன்பு பரிசுகளை வாங்கி தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதர சகோதரர்களுக்கு பண பிரச்சனைகளை தீர்த்து வைக்கவும் செய்வீங்க. இன்று உங்களுக்கு ஒரு சிறந்த நாளாகவும் இருக்குங்க. பொருளாதார பற்றாக்குறைகள் எல்லாவற்றையுமே வெற்றிகரமாக சமாளிக்கவும் செய்வீங்க. எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு சிலருக்கு புதிய கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நன்மையிலும் முடியும். பெண்களுக்கு ஒரு இனிமையான நாளாகவும் இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான காரியங்கள்ல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். மாணவர்களுடைய கல்வி நிலை நன்றாகவும் இருக்கும். தைரியமாக சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. தொழில் துறைகள் திட்டமிட்டு முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. இல்லத்தரசிகளுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாங்க. உடல் ரீதியாக இருந்து வந்த சின்ன சின்ன உபாதைகளும் நீங்கும். கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். பணிச்சுமையினால தூக்கம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த வேலை தள்ளி போனதுனால சிறு தடுமாற்றங்களும் ஏற்படலாம். போட்டி பந்தயங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
இன்று உங்கள் உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாகவும் இருப்பாங்க. நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும். வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சேமிப்புகள் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். சொத்துக்கள் விற்பனையினால லாபத்தையும் காணலாம். வியாபாரத்துல புதிய முதலீடுகளும் செய்வீங்க. உங்களின் மீதான வதந்திகளும் நீங்கும். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் மஞ்சள் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். ஆசைகளும் நிறைவேறும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சியும் உண்டாகும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். வதந்திகளும் குறையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாளாகவும் இருக்கும். உங்களுடைய திறமையின் மூலம் கடினமான பணிகளையும் எளிதாக செய்து முடித்து விடுவீங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிறப்பாக செயலாற்றவும் செய்வீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல சகஜமான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணையின் நம்பிக்கையையும் பெற்றுவிடுவீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்களின் வகையில பணவரவும் ஏற்படலாம். கணிசமான தொகையை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆற்றல் நிறைந்தும் காணப்படுவீங்க. மனதளவுல இன்று உற்சாகமாகவும் இருப்பீங்க. எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் வந்து சேரும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் நிறைவேறி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகஸ்தர்களுக்கு ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் தீரும். வெளிவட்டாரத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். புதிய நண்பர்கள் அறிமுகமும் ஆவாங்க. வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். இன்று உங்கள் துணையிடத்துல அதிகப்படியான அன்பை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. குடும்பத்தினருடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. போட்டி பந்தயங்கள்ல நல்ல ஒரு வெற்றியையும் எதிர்பார்க்கலாம். பிள்ளைகளுடைய சாதனையினால நீங்க பெருமையாகவும் உணர்வீங்க. எதிர்பாராத பணவரவிற்கு வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் செய்வீங்க. கடன் சுமைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவும் இருக்குங்க. உங்களுடைய திறமைகளும் பளிச்சிடும். மாணவர்களுடைய கல்வி நன்றாகவும் இருக்கும். அக்கவுண்ட்ஸ் தொடர்பான கல்வியில இருக்கிறவங்களுக்கு ஏற்றமும் உண்டாகும். கணவன் மனைவி உறவு நன்றாகவும் இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். காலதாமதம் ஆனாலும் நல்லபடியாகவும் முடியும். புதிய தொழில் முயற்சிகளையும் புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து இடும் பொழுதும் கவனமாக இருப்பதும் நல்லது. சகோதரர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். அவர்களும் இப்பொழுது உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. பிரிந்து இருந்த உறவினர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு துணையாகவும் இருப்பாங்க. பாதியில் நின்ற பணிகள் எல்லாவற்றையுமே செய்து முடித்தும் விடுவீங்க. பணவரவு திருப்தியை தருவதாகவும் இருக்கும். அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்த்தும் கொள்ளுங்க. பணியாளர்களை தட்டி கொடுத்து தங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். இன்று மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்வழி உறவினர்களினால எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். பிரச்சனைகளும் குறையும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களினால ஆதாயமும் உண்டாகும். ஒரு திருப்தியான நாள் என்றும் கூறலாம். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். முடிவுகள்ல கவனமாகவும் இருங்க. இதற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.